கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் இப்படி எழுதுகிறார்: இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். உங்களை பார்த்தும் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுதும் உங்கள் தலை சுற்றியிருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அவர்கள் கண்கள் பார்க்க கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அதனால் நாம் ஒன்றே செய்யணும், அவருடைய கூடாரத்தில் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணணும், அவரை மகிமைப்படுத்தணும், அவரை உயர்த்த வேண்டும், உடைய பிரசன்னத்தில் இருக்க வேண்டும். நிச்சயமாக இதை கேட்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பாக தலையை உயர்த்த பண்ண போகிறார். தாவீதுக்கு அப்படிதான் ஆண்டவர் செய்தார். எல்லாரும் பார்க்கத்தக்க தேவன் தாவீதை உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால அவருக்கு ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடணுமா, அவரை கீர்த்தனம் பண்ணணும், அவரை மகிமைப்படுத்தணும். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிற நம்ம ஆண்டவர். இதுவரைக்கும் உங்கள் தலை சத்துருக்கு மேலாக உயர்த்தப்படாமல் குறைவில் இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் அதை செய்ய போகிறார். கேட்குற பிள்ளைகளுக்கு அதை செய்ய போகிறார். யாரெல்லாம் நீங்கள் விழணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு தீங்கு செய்ய காரணம் இல்லாமல் வழக்காடி கொண்டு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் பேர் நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். உயர்த்தப்படும் என்று ஒரு விசுவாச அறிக்கை செய்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயமாக உங்கள் தலை உயர்த்தப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உயர்த்தப்படும். தலை குனிந்த இடத்துல கர்த்தர் தலையை நிமிர பண்ணுகிற தேவன். கர்த்தருடைய நாமத்தினாலே யோசேப்பை நிமிர பண்ணினார், அதே போல உங்களை நிமிர பண்ணுவார். ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இப்பொழுது எங்களை சுற்றி தலை ஆண்டவரை சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்தப்படுகிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் மேன்மைப்படுத்தும். சமாதானம் சந்தோஷம் நிரப்பம்படி ஜெபிக்கிறோம். எங்களை முழுவதும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.